So chapter 11. Chapter 11ல நம்ம பார்க்க போகிறது default lights, okay, photometric lights, area light parameter, shadows and sun positioner, okay. So இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர்ஸ்க்கு நம்ம லைட் பண்ண போகிறோம், சரியா? So with the help of photometric lights, okay, default light என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், and also அதோட uses அப்படின்றத பார்க்கலாம், and also photometric lightல area parameters, okay, so அதோட parameters எப்படி affect பண்றது அப்படின்றத பார்க்கலாம், and also shadows எப்படி affect பண்றது, and also sun positioner, சரியா? So நம்ம இப்போ இன்டீரியர் குள்ள போலாம், சரியா? So இப்போ நம்ம இன்டீரியர் ஓபன் பண்ணியாச்சு, சரியா? So இந்த இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன், கலர்ஸ் மட்டும் மாடிஃபை பண்ணியிருக்கேன், சரியா? So it's very simple and also easy, சரியா? Just கலர்ஸ் மட்டும் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன், சரியா? So இப்போ இந்த இன்டீரியர் நான் சேவ் பண்ணிட்டு I'm going to go for a new file, okay, so new file open பண்றேன், and also going for grid, okay, grid வச்சுக்கிறேன், and இப்போ I'm just going to show you how this works, okay. So ஒரு light எப்படி வந்து work ஆகுது அப்படின்னு பார்க்கிறதுக்காக I'm just going to create this plane and also a teapot, okay. So ஒரு box and teapot நான் வந்து create பண்ணியிருக்கேன், okay. So இப்போ lights குள்ள போகலாம். லைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணோன்னே parametric lights வரும். ஸோ parametric lights இல்லாமல் standard lights இருக்கும், சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா you have lots of lights, okay. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா omni. ஸோ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா you see that you have omni light here, okay. So இதுல வந்து பாத்தீங்கன்னா light வந்து இங்க காமிக்கல. So எதனால காமிக்கல அப்படின்னா, so இந்த ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு light and shadowsல use scene light கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சீன்ல என்ன லைட் இருக்கோ அது உங்களுக்கு காமிக்கும். And also just go for the shadows. ஷேடோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க shadows உங்களுக்கு காமிக்கும், சரியா? So இது வந்து பாத்தீங்கன்னா global light, okay. So இது வந்து 360 degree light அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? So இது வந்து output பார்க்கலாம். So output பார்க்கிறதுக்கு we have to go for settings here. So art render அப்புறம் output அப்படின்னு கொடுக்குறேன். So close அப்படின்னு கொடுக்குறேன். So you see that there is no output here because இது வந்து பார்த்தீங்கன்னா scan lineல it will give you the render, okay. So இதுல art lineல இருந்து நான் scan lineக்கு போறேன். Now we can see the render of this, okay. So இதுல render பார்க்கும்போது you see that ஒரு லைன் மாதிரி வருது, okay. So அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஃபேஸ் மட்டும் இட்ஸ் அக்செப்டிங், okay, two sided face அப்படின்னு கொடுத்துட்டு then you go for render பார்த்தீங்கன்னா you see that there is no the line single face அப்படின்றது, okay. So உங்களுடைய render setupல உங்களுக்கு இந்த force two sided அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்க ரெண்டர் போட்டுக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் லைன் ரெண்டர்ல ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஓம்னியோட செட்டிங்ஸ், ஓகே. ஸோ ஓம்னியோட செட்டிங்ஸ் யூ ஹாவ் லாட் ஆஃப் செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓம்னி, ஓகே. ஸோ இது டைப் இங்கேயே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே போய் ஒரு வாட்டியும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஷேடோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ரஸ் ஷேடோ அண்ட் ஆல்சோ ஷேடோ மேப், ஓகே. ஷேடோ மேப் கிவ் யூ அ ஹார்ட் டெக்ஸ்சர், ஓகே. ஸோ ஹார்ட் ஷேடோ. அதுவே ரேட்ரேஸ் போனீங்கன்னா இட் வில் கிவ் யூ அ குட் குவாலிட்டி ஷேடோ, ஓகே. ஸோ ஏஆர்டின்னு இருக்குல்ல, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஆர்டி அப்படின்னு இருக்குல்ல, ஆட்டோடெஸ்க் ரேட்ரேஸ் ரெண்டரர், ஓகே. ஸோ அதுதான் வந்து இப்போ புது ரெண்டர் இன்ஜினாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் சி திஸ் வித் அ ஸ்கேன் லைன் ரெண்டர், சரியா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டின்னா இதோட பிரைட்னஸ், ஓகே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ ஸோ அவ்வளோ பிரைட்னஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மல்டிப்ளையரில் இஃப் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் 3 அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா இங்கே பிரைட்டர் ஆகுது. இஃப் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் 0.5 யூ கேன் சி தட் நம்மளுடைய லைட்டிங் வந்து கம்மியாகுது. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஃப் ஐ வாண்ட் சம் ரெட் ஹாட் கலர் யூ கேன் ஜஸ்ட் கிரியேட். இஃப் ஐ வாண்ட் அ ப்ளூ அண்ட் சம் cool color you can just have a cool color with the help of this, சரியா? It's very simple to work on, okay. And also decay region in future we see it, okay. Shadow parameters, so shadows உங்களுக்கு எப்படி வேணுமோ you can just have a bias and also atmospheric shadow கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வரோம். ஸோ நாங்கள் வந்து ரேட்ரஸ் ஷேடோ மேப் பேராமீட்டர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஈஸிலி யூஸ் அ பயஸ் அண்ட் ஆல்சோ டூ சைடட் ஷேடோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா டூ சைடட் ஷேடோ உங்களுக்கு ஒர்க் ஆகும், சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் ஃபாஸ்டர் இன் திஸ் சாப்டர் because it's a standard light. We are not going to use standard light for our interior part because we are going to use a photometric lights which gives you the realistic light, okay. Next one வந்து பார்த்தீங்கன்னா spot, okay. So spotன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பாட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும், சரியா? ஸ்பாட் லைட், ஓகே.
So correct it focuses on the object. Okay, so இதை வந்து நீங்க ஈஸியா வந்து மாத்திக்கலாம். And also இது வந்து 20 inchல வேணுமா இல்ல 17 inchல வேணுமா டார்கெட். Okay, so you can just have this, let you have 17 inch or 20 inch whatever. Okay, so on the height பொறுத்து. And also rate shadowing on பண்ணிட்டேன். And இங்க பாத்தீங்கன்னா intensity இருக்கு and also near and far attenuation இருக்கு. சரியா? So near and far attenuation, if I just move it, you see there is nothing happening here. So use near attenuation கொடுக்கும்போது you see a line here. So உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லைட் வந்து ஃபால் ஆஃப் ஆகுது அப்படின்றது அட்டென்யூஷன் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. சரியா? ஸோ இதுல டிகே ரீஜன் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா யூ see that. ஓகே, ஸோ மல்டிப்ளையர் உங்களுக்கு எவ்வளவு லைட் வேணுமோ ஸோ அவ்வளோ லைட் நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் கம்மிங் ஹியர் ஸ்பாட்லைட்டோட பேராமீட்டர். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் ஹை பீம் அண்ட் ஆல்சோ ஃபால் ஆஃப். ஓகே, ஸோ ஹை பீம் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் 2 லைன்ஸ் ஹியர். ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் 2 லைன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் ஹாட் பீம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ஹாட் பீமை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். யூ see a fall off here. From here இங்க வரைக்கும் ஹாட் பீம் இருக்கும் அண்ட் அதுக்கு மேலே ஃபால் ஆஃப் அதிகமாக இருக்கும். You can just go and make it bigger. Okay, so you can see the difference here. இப்போ இதுக்கு ரெக்டாங்கிள் தான் வேணும்னா you can have a rectangle one. Okay, so rectangle நீங்க கொடுத்துக்கலாம். So you can just go for aspect ratio. So you can just increase it. So ஏதாவது வந்து உங்களுக்கு வேற ஏதாவது பார்ட்ல இருந்து உங்களுக்கு லைட் வந்து ஃபால் ஆஃப் ஆகுது அப்படின்னா you can just use this angle. Okay, I go with 0 here. Okay, so I can go for circular. Okay, so ரொம்ப சிம்பிளா and also ஈஸியா நீங்க அவுட்புட் பார்த்துக்கலாம். and also இங்க வந்து ரெண்டர் ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா you can see the good result. Okay, so இதுல போய் ட்ரேஸ் ஷேடோல bias increase பண்ணீங்க அப்படின்னா you can see a soft shadow here. Just check it out. Okay, so you can see this. So இன்னும் கொஞ்சம் bias increase பண்ணனா உங்களுக்கு shadow போயிடும். Just go for this and make it 0 here. Let me go for this render. So you can see the shadow here. Okay, இன்னும் softer தெரியும்னா you have to go to art render and go for render. So இதை select பண்ணிக்கிறேன் and coming here just go for this. Okay, so இப்போ இங்கிருந்து I'm going to go for directional. It's a directional. It's like a spot, but எந்த directionல உங்களுக்கு வருதோ அதுல ஃபுல்லாவே உங்களுக்கு லைட் வந்து focus ஆகும். So intensityல I'm just going to increase the multiplier and also you have the directional parameter, hot beam and you have fall off. You can just create it. இப்போ எனக்கு rectangle வேணும்னா you can just have a rectangle one. I can just have this much. Okay, so you can see this out here in render. Okay, so பாத்தீங்கன்னா you have a rectangular look here. சரியா தெரியுதா? ரொம்ப simple to work on with this. சரியா? ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் நீங்க இது ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் லைட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைலைட் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு இதுல கிளிக் பண்ணிட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா ஸ்கைலைட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ யூ see it's very brighter. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்போஷர் நம்ம கம்மி பண்ணணும். So I can just go for 0.2 something. Okay, so now you can see what's happening. Okay, so பாத்தீங்கன்னா it's like that. Okay, so இது எல்லாமே வந்து flat இருக்கிறதுனால it like this. I can just have it here. Okay, fine. இப்போ cast shadows எல்லாமே கொடுத்துட்டு we can just have a output here. Let me check this one. Okay, it takes time but gives you a good output. So பாத்தீங்கன்னா உங்க shadow soft இருக்கு and also இங்க பாத்தீங்கன்னா it gives you a good output here. Okay, so it takes time but இது வந்து பாத்தீங்கன்னா useful for your exterior part but will not be using this. Maybe in future we can use this. Fine, now we are going to go for an interior lighting. Okay, so how to set up an interior light அப்படின்றத பார்க்க போறோம். சரியா? So for that I'm going to go and open the interior one. So don't save, go for my interior, copy texture where I change the texture of it. Okay, so இப்போ நான் இதுல போயிட்டு நான் லைட் வந்து கொடுக்க போறேன். So default ஒரு லைட் கொடுத்தாச்சுன்னா I'm going to delete it. Okay, so delete பண்ணிட்டு just go for my create panelல light குள்ள போயிட்டு just go for photometric light. Okay, photometric lightல you have targeted and sun positioner and also free light. Okay, so targeted free light ஒரே மாதிரி தான், பட் இந்த ஃப்ரீ லைட்டுக்கு டார்கெட் இருந்தா இட் இஸ் அ டார்கெட் லைட். ஓகே, ஸோ அதுவே வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் அ ஃப்ரீ லைட். ஓகே, சன் பொசிஷனர் நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். சரியா? ஸோ கோ ஃபார்
free light. So just click பண்ணோனே you see that you have created a free light here. Okay, அதை click பண்ணிட்டு உள்ள உங்களுடைய சீனுக்குள்ள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைட் வந்து இங்க கிடைச்சிரும். சரியா? ஸோ இப்போ ஜஸ்ட் கோ டு ஸ்டாண்டர்ட். ஓகே, லைட் அண்ட் ஷேடோஸ், யூஸ் சீன் லைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஷேடோஸ் இங்கே தெரியும். அண்ட் ஆல்சோ கோ டு ஷேடோ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ சி த அவுட்புட் ஹியர். ஓகே, ஸோ உங்களுடைய லைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது இங்கே தெரியும். ஸோ வேர் ஐ கேன் கீப் த லைட். ஓகே, ஸோ எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சுக்கலாம். And I'm going to place it on top of this. சரியா? just go to your modifier. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள that is நீங்க போனோடனே ஃப்ரீ லைட் செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட். டிஃபால்ட்டா நிறைய லைட்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதை வந்து நீங்க இங்க இருந்து கொடுத்துக்கலாம். ஸோ you can go for halogen light. So you can see the difference here. Okay, so where I can just go for 75 wall wash. Okay, and fluorescent. So you can see ஒரு லைட்டுக்கும் you see a different colors. Okay, so 400 lamp. Okay, so I can just go for 75 bulb. Okay, so அந்த மாதிரி different typesல you will have. Okay, so இது எல்லாத்துக்குமே வந்து you will have a good output. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா I use something like 80 halogen அப்படின்னு கொடுத்துட்டு if I just go for a render, you get a good output from this. Okay, so just it asks for don't display this message. So இப்போ பார்க்கலாம், just see the output how it comes with this 80 watts halogen bulb. So பாத்தீங்கன்னா you see a good output here. Okay, it's very soft and also very easy to see this. Okay, ஒரு hot warm color வந்து உங்களுக்கு இங்க காமிக்குது. ஓகேவா? So it's very simple to work on. சரியா? Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா it takes time and renders. Okay, so fine, I cancel it, go for my output. Before that இதுக்கு வந்து texture release ஆயிருச்சு. So textures miss ஆயிருச்சு. Let me go for this, select it, go for material. Okay, so அதை select பண்ணிருக்கனால just go for material. Okay, get from selected. If I just give, it goes to the material. Okay, which I applied. Okay, so double click பண்ணிட்டு I can just go for this material. Okay, see for the material. Let me check what happened to this material. Okay, fine. If it is not applied, just select it, apply it to that, and go for this image, go to the bitmap. Okay, go and select some bitmap from here. Okay, so now I think it has been applied to it. Okay, so let me go for UV and select the element UV and I think it has been applied to this. Okay, so இப்போ நம்ம output பார்க்கலாம். Just go for the output here. Okay, so it takes time. Let me see that it has been applied or not. Just check it out. Yes, it got applied. So no problem with that. So அப்படி problem ஏதாவது வந்துச்சுன்னா just go here, right click, delete this and go for this again. Go for UVW map again. So press UVW map, take this off. Okay, and go for box here. So அதுக்கப்புறம் நீங்க அதை increase பண்ணிக்கலாம். சரியா? Now it's good. And so 3 by 3 by 3, I give 3 by 3. ஓகேவா? So fine. ஸோ இப்போ ஒரே ஒரு லைட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ லைட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா யூ சி டெம்ப்ளேட்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த லைட் வந்து எது பேஸ் பண்ணி வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ லைட். ஓகே, ஸோ நியூ ஃப்ரீ லைட். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா யூ சி அ பிரைட்டர் லைட் ஹியர். ஓகே, ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இட் இஸ் D65 illuminate and reference white அப்படின்றது. இதில் fluorescent cool வேணும்னா you can just have a fluorescent white and also fluorescent light and halogen cool. Okay, so you have lot of stuffs here. Okay, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா you can change defaultly. Okay, இது வந்து default D65 இருக்கும், which is a good exposure. Okay, so இதில் போனீங்கன்னா you can change the color here. இப்போ கெல்வினுக்கு மாத்தினீங்கன்னா you see that it got into the thing like warmth. Okay, so warmth இதுல வந்து warmth இருக்கு. Okay, warmth கலர்ல உங்க லைட் வந்து எமிட் ஆகுது. இப்போ நான் வந்து என்னுடைய ரெண்டர் அவுட்புட்ல நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இட் மஸ்ட் பி எ கூல் அவுட்புட். ஓகே, ஒரு கூல் கலர்ல வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு ரெண்டரிங்ல போய்க்கோங்க. ரெண்டரிங்ல போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ எக்ஸ்போஷர் கண்ட்ரோலில் டோன்ட் டூ எனி திங். இங்கே வந்து ஃபிசிக்கல் கேமரா செலக்ட் பண்ணிக்கோங்க.
okay, just calm down here. Okay, so in that exposure control idu eduthirunga, just go for this same 36,000, sorry, not 3.6. okay, so pathina you see this here. Okay, so you can see the difference here. I can go for this also and I give 3.6. okay, 36,000 I can just give. pathina you see that you got a balanced white color in the same 36,000. okay, so நீங்க இங்க என்ன கொடுக்குறீங்களோ so இங்கேயும் அதே கொடுத்தீங்க அப்படின்னா it matches the value of the color. So I can just go here, I can reduce it, I can increase the exposure, open of the iris. okay, so I can just go for 10 here. you see light வந்து எனக்கு கம்மி ஆகும். so இப்போ 8 எல்லாம் போறேன்னு வெச்சுக்கோங்க, 8 6 and also 5 எல்லாம் போனீங்கன்னா interiors-ல யூஸ் பண்ணிக்கலாம் according to the light value. okay, so exterior எல்லாம் போனீங்கன்னா you can go till 15 எல்லாம் போனீங்கன்னா you see that there is no light emitting from this one. but என்ன ஆகுது அப்படின்னா இது எமிட் ஆகுது, பட் என்னுடைய iris, that is eye of the camera வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷட் ஆயிடுச்சு. okay, so light வந்து கம்மியா எமிட் பண்ணுது. so I can just go for 6. okay, which is default one. so இங்க போய் temperature நீங்க மாத்திக்கலாம். so 65,000ல இருந்தனா you can just have a shade and also sunlight, you can change it. okay, so இதுலயும் போயிட்டு நீங்க 65 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா you see that a white light comes out here. next one இங்க வந்து பாத்தீங்கன்னா illuminance. okay, so illuminance பேஸ் பண்ணி தான் உங்களுடைய லைட் இருக்கும். so இது வந்து பாத்தீங்கன்னா 3500 அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா you see that it increases the light value. okay, so where I can just go more or else lesser, I can go with 20,000. you see the illuminance of this. okay, so உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ லைட் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? so it's very simple to work on with these lights. okay, so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா you can just go here and use lot of lights here. so இப்போ எனக்கு 80 watts bulb வேணும்னா you can just have 80 watts bulb, and also நான் இத வந்து நிறைய lights கொடுத்து I can just use this for my output. okay, so now I'm going to go for a new light. okay, so இத delete பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்டீரியருக்கு இதுக்கு தேவையான லைட் மட்டும் நான் போட்டு ஒரு அவுட்புட் வந்து எடுக்க போறேன். சரியா? so for that going for my free light, okay, go to the top view, F3 கொடுத்துக்கிறேன், and going to this, click on here. okay, shift புடிச்சு I'm just going to take another copy and 2 copies எடுக்கிறேன். சரியா? so இப்போ இத லைட் மட்டும் செலக்ட் பண்ணனும். so செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் செலக்ட் ஆகுதுல, so அந்த மாதிரி செலக்ட் ஆகாம லைட் மட்டும் செலக்ட் பண்ணனும். இங்க all, that is இந்த லிங்க் பக்கத்துல போய்ட்டு just லைட் மட்டும் கொடுங்க, then select this. okay, so உங்களால லைட் மட்டும் செலக்ட் பண்ண முடியும். சரியா? so இப்போ shift புடிச்சு I'm going to take a duplicate and instance 3 copies. சரியா? so 3 copies கொடுத்துட்டு இப்போ I'm just going to select all the light, go to the left view. okay, so இது வந்து மேல கொண்டு போறேன். சரியா? so roof top கொண்டு போறேன். so go to the camera, C press பண்ணீங்கன்னா கேமராக்குள்ள போய்டுவீங்க, and also I'm going to zoom this out little bit. okay, so let me check what's happening here. F3 கொடுத்துக்கிறேன். so this is good and better. so இப்போ இதுல போய்ட்டு I'm just going to have a scene light. okay, so it's in the scene light, I hope so. okay, I click here. okay, so now what I'm going to do, I'm just going to work on with my output. okay, so either light கொடுத்தாச்சு, just go and see my output. okay, so very simple. lights கொடுத்திருக்கேன், just free lights வந்து நான் 9 times வந்து increase பண்ணிருக்கேன். ஓகேவா? so 9 times கொடுத்துட்டு அதை அப்படியே increase பண்ணனால you see it's a great bleach there. okay, so bleach ஆயிருக்கு. எதனால அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைட்டோட value, that is intensity வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. so I'm going to cancel it out. okay, so cancel பண்ணிட்டு just go to a single light, go to your modifierல போய்ட்டு just come down here. okay, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா illuminanceல I'm just going to make it something around 6000. okay, so 6000 கொடுத்துக்கிறேன். go and take a output here, click on this. okay, so now we see what happened to this. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா first brighter இருந்தது, இப்போ நம்மளுடைய அவுட்புட் வந்து என்ன லைட்டிங்ல வருது அப்படின்றத பார்க்கலாம். okay, so பாத்தீங்கன்னா நான் இங்க 6000 கொடுத்தோனே you see that lighting வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. சரியா? so இப்போ அடுத்தது நம்ம எக்ஸ்போஷர் கண்ட்ரோல்ல நம்ம இத மாத்த போறோம். so அது எப்படி வந்து நம்ம பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். before that I'm going to create a
table here. Okay, dining table மட்டும் create பண்ணிக்கிறேன், which looks better. Okay, so I'm going to stop this render. Okay, so as I said, நான் அங்க ஒரு t-point மட்டும் பண்ணிட்டு I have done all these things. Okay, so பாத்தீங்கன்னா I have brought plants and also t-point. Okay, so நான் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து ரெண்டர் அவுட்புட் பார்க்கலாம். ஜஸ்ட் F9 கொடுத்து ரெண்டர் அவுட்புட் கொடுக்குறேன். ஜஸ்ட் இங்கே போயிட்டு ரெண்டர் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். ஓகே, சேவ் ஆஸ், கோ ஃபார் சேவ் ஆஸ் அண்ட் டேக் வித் பிளான்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், வித் பிளான்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு ரெண்டர் அவுட்புட் மட்டும் கொடுக்கலாம். ஸோ இட் டேக்ஸ் டைம். ஓகே, பிகாஸ் நிறைய வந்து இந்த பிளான்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இன்னர் ஷேடோஸு அதுக்கப்புறம் அதுலேருந்து பவுன்ஸ் ஆகி யூ கெட் குட் ரிசல்ட். ஸோ அதுக்காக இட் டேக்ஸ் டைம். ஸோ யூ கேன் சி வாட்ஸ் ஹேப்னிங். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா யூ கெட் த அவுட்புட் லைக் திஸ். ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் ஸோ பிரைட்டர். ஓகே, ஸோ நான் ஆஸ் ஐ செட் பிஃபோர் இதை வந்து எக்ஸ்போஷருக்குள்ளே போய் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் வேல்யூ. ஓகே, கீழே போயிட்டு let me go down here. Okay, so it takes time because இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல நம்ம ரிசல்ட் பார்க்கறதுனால it takes time. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் இங்கே வேல்யூ கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டரில் போயிட்டு ஓகே ஜஸ்ட் கோ டு எக்ஸ்போஷர் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ எக்ஸ்போஷர் கண்ட்ரோலில் போயிட்டு ஜஸ்ட் செக் இட் அவுட். எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கோ டு திஸ் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல். எக்ஸ்போஷர் கண்ட்ரோலில் ஃபிசிக்கல் கேமரா எக்ஸ்போஷர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. Then come down here, use physical control if available அப்படின்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் just take this off. இங்கே பார்த்தீங்கன்னா exposure value. ஓகே, ஸோ எக்ஸ்போஷர் வேல்யூ அப்படின்னா ஒரு கேமராக்குள்ள இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கேமராவோட லென்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து 6000 EV அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸ்போஷர் வேல்யூ அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இன்டீரியர்லாம் போனீங்கன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் something around 6, 7 will be better. பட் இங்கே நான் அதிகமாக இங்கே லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இப்போ எக்ஸ்டீரியருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ ஸோ கிட்டத்தட்ட அங்கே கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு கோ ஃபார் 10. ஓகே, 10ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10ன்னு கொடுக்குறேன். ஸோ யூ சி தட் வாட் ஹேப்பன் டு மை சீன். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுடைய லைட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ லைட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து லைட் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றத இங்கே காமிக்க. ஸோ நான் 8 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 8000 இட் இஸ் மோர் பெட்டர் தென் பிஃபோர். ஸோ இப்போ நான் என்னுடைய அவுட்புட் ரெண்டர் அவுட்புட் வந்து பார்க்கலாம். சரியா? ஜஸ்ட் கோ ஃபார் ரெண்டர் ஹியர். ஓகே, ஸோ கிளிக் ஆன் திஸ் ரெண்டர். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ இட்ஸ் டேக் டைம். ஒரு பார்ட்டியும் அது ரெண்டர் எடுத்து ஓகே ஸோ லைட் பவுன்ஸ் பண்ணி and also it will give you the better output. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா you see நம்மளுக்கு லைட் வந்து கம்மியாயிடுச்சு. ஓகே, லைட் கம்மியாகி எக்ஸ்போஷர் கண்ட்ரோல்னால ஒரு லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து அதிகமாக இருந்தாலும் இட் கண்ட்ரோல்டு தி லைட் எக்ஸ்போஷர். சரியா? ஸோ ரெண்டரிங்கில் போயிட்டு எக்ஸ்போஷர் கண்ட்ரோலில் யூ கேன் ரெடியூஸ் த வேல்யூ. இன்னும் அதிகமாக ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் அ லிட்டில் லைட்டிங். ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸ்டீரியர்லாம் பண்ணும்போது வில் பி யூஸிங் த சேம் திங். ஓகே, ஸோ யூ கேன் சி திஸ். ஸோ நம்மளுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ டோன்ட் கேர் அபவுட் திஸ் கிரெயின். ஓகே, ஸோ நம்ம அதை வந்து ரெண்டு செட்டப்பில் நம்ம மாற்றிக்கலாம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்ஸை வந்து எக்ஸ்போஷர் அதோட பவர் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டை வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ரெண்டர் செட்டிங்கில் எக்ஸ்போஷர் கண்ட்ரோலில் போய் நம்ம இங்கே மாற்றிக்கலாம். சரியா? ஸோ இந்த வேல்யூ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய லைட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே 10,000 கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா யூ சி தட் இட் ரெஸ்ட்ரிக்டட் யுவர் வேல்யூ. ஓகேவா? நவ் வி கோ டு த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ ஒரு சன் பொசிஷனரை நம்ம இப்போ உள்ளே கொண்டு வந்து எப்படி வந்து அது ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கோ டு த கிச்சன் பார்ட் ஹியர். இப்படியே கிச்சனுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கோயிங் டு த டாப் வியூ T ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, F3 கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ என்னுடைய கேமராவை ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரொட்டேட் திஸ் டு த கிச்சன் பார்ட். இங்கே வந்து லைட்ஸ் மட்டும் செலெக்ஷன் இருக்கு, ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் திஸ் அண்ட் ரொட்டேட் இட் டுவர்ட்ஸ் கிச்சன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ரொட்டேட்டட் திஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ இந்த லைட்ஸ் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஜஸ்ட் கோ ஃபார் லைட்ஸ், டேக் ஆஃப் திஸ் லைட்ஸ்.
okay, or copy save பண்ணி வச்சுக்கோங்க. Okay, fine. Let me go into the camera here. Okay, so C press பண்றேன். So and also F3 கொடுக்கிறேன். So there is no light inside. Okay, so இப்போ I'm going to create a sun positioner. Okay, so sun positioner create பண்ணி I'm going to bring the light inside. So go to the top view. Okay, so இப்போ F3 press பண்ணிக்கிறேன். Okay, let's go to the create. Okay, so இதுல பாத்தீங்கன்னா you have light. Okay, light open பண்ணிக்கோங்க, photometric light, and also I'm going to bring the sun positioner. Okay, so in the sun positioner எப்படி work ஆகும்னா you can fix the area, time, date, and also location. Okay வா, so இங்க பாத்தீங்கன்னா இதை click பண்ணிட்டு select பண்ணி drag பண்றேன். Okay, so you see that you fix north, east, south, west. Okay, so பண்ணிட்டு அதுக்கப்புறம் you can rotate it. எது வந்து உங்களுக்கு north face பண்ணியிருக்கணும் and also எது south face பண்ணியிருக்கணும் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நார்த்ல இருக்கட்டும். ஸோ தென் ஐ கேன் ஹாவ் மை சன் ஓவர் தேர். சரியா, ஸோ இங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது போய் ஃபிக்ஸ் ஆயிடும். சரியா, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ரொட்டேட் இட், பட் ஐம் நாட் கோயிங் டு டூ இட். ஸோ லெட் மீ கோ இன்டு மை கேமரா. ஓகே, ஸோ கேமரா சி ப்ரெஸ் பண்ணோம், கேமராக்குள்ள போறோம், F3 கொடுக்குறோம். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல லைட் வந்து உள்ள வருது. சரியா, தெரியுதா? So இப்போ எனக்கு light fix பண்ணி I'm just going to bring the light from this window. Okay, so அதுக்கு what I'm going to do, I'm going to go for the top view here. Okay, so இப்போ நம்ம sun position பண்றதுக்கு I just came to the perspective view. Okay, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா date, time and location அப்படின்னு இருக்கு. So இதை மேனுவல்ல மாத்தினீங்கன்னா நீங்களே உங்க சன்னை வந்து ஜஸ்ட் நீங்க மூவ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு லொகேஷனுக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னா you can just click on this date, time and location. Okay, so if you go down here நீங்க location வந்து ஈஸியா choose பண்ணலாம். location on earth அப்படின்னு இருக்கு. so click பண்ணீங்கன்னா it opens the area. okay, so nearest area எங்க இருக்கோ, so நீங்க அங்க யூரோப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூரோப்ல உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ so அங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நியரஸ்ட் ஏரியாக்குள்ள அது உங்களுக்கு மூவ் ஆகும். சரியா, so அந்த டைம்ல so அந்த லொகேஷன்ல நம்ம கொடுக்குற டைம்ல எப்படி இருக்கும் சன் அப்படின்றத வந்து இங்க பாத்துக்கலாம். சரியா, சோ இங்க டைம் அப்படின்னு இருக்கு. இப்போ I just go down here. so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 hours, எனக்கு 14 hours, that is 2 o'clock இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். and also you can just adjust the minutes and dates. okay, so 2017 6th month and also 21st day, 22nd day, so you can see this. okay, so ஒரு மந்த்துக்கும் எப்படி மாறும் அப்படின்னு பாருங்க. so இது வந்து 10th month, so 10th month எப்படி இருக்கும் அப்படின்னு you can fix it. okay, so அந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரி டேட் அண்ட் டைம் வந்து மாறும். மேனுவலா மாத்தணும் அப்படின்னா just go to manual. okay, open the sun positioner. okay, sun click பண்ணிக்கோங்க, you can just move it. okay, so அப்படி இல்ல அப்படின்னா you can't move the positioner, only you can rotate it. okay வா, so ரொம்ப சிம்பிள், டேட் அண்ட் டைம்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. if you want to move in manual you can just also work in that. okay, so இப்போ நான் வந்து என்னுடைய கேமராக்குள்ள போறேன், just going into camera. okay, let me go with F3 here. so பாத்தீங்கன்னா I receive a good lighting from outside. okay, so வெளியில இருந்து நம்மளுக்கு lighting வந்து clear-ஆ வருது. let me check with the output. okay, so I'm going for output here. okay, so நம்மளுடைய render production click பண்ணலாம். so clicking on render production. okay, so last இருந்தது it will display and now it go for my kitchen part. okay, you can see the output here. sun rays is coming from outside. so பாத்தீங்கன்னா it gives you a good color, good range of color. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா we have used a physical material and இதுக்கும் physical material, but we have used no reflection for it. நம்ம பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா that is floorல வந்து பாத்தீங்கன்னா நம்ம reflection கொடுத்துறோம். okay, let's wait. so இங்க பாத்தீங்கன்னா with output range we had. okay, so just ஒரு change மட்டும் பண்ணிக்கிறேன். I just take this plant inside this. so go to the top view, F3. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா I'm just going to bring this one okay here to make it better look, and also taking this one and shift. okay, so இது வந்து கொண்டு வந்துக்கிறேன் instance. I'm just taking this out. okay, here and also here. okay, so and I'm going to take this and bring it on the table. so left view, F3. okay, shift press பண்ணிக்கோங்க and also bring it on the table here. okay, so I
can just place it on the table. Okay, that is perfectly fixed. Top view and move this here. Okay, fine. இப்போ வந்து பாத்தீங்கன்னா it is good and better for sky positioner. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா sky positioner கொடுத்து ஒரு output எடுத்தாச்சு. பட் இப்போ sky positioner பண்றதுக்கு முன்னாடி what I do, I delete my sky positioner here. Okay, so இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்டே பண்ணி வச்ச மாதிரி வால்ல இருந்து நம்மளுக்கு லைட் வர மாதிரி so ceiling lights இருக்குல்ல, so நம்ம பண்ணி வச்சோம்ல, so அதை வந்து I'm going to bring it here. Okay, in this chapter. Fine, so I'm just going to go for import here. Okay, import and merge. Okay, so இதுல போயிட்டு I'm just going to take a scenes. Okay, scenes la we're going to take the lights. Okay, so light on the, I'm just going to bring it inside. So இது எல்லாமே I'm going to bring, so select everything, go for okay, and also merge it. Just everything apply all to the duplicate, just go merge it. So I'm going to bring this one here. Okay, so go to the perspective view, so it looks like this. Okay, so I'm going to arrange this on top of this dining table. Okay, so select everything here, select everything. I'm just going to put it here on top of the wall, so pressing R, scaling it. Okay, so I can scale it out and I can just put this one on top of this. Okay, and also this, let me go with this and press R, scaling it out. Okay, so just bringing it here. Okay, so for top view later, just arranging it perfectly on top of this. Okay, so இப்போ left view ல போயிட்டு ஒரு இது மட்டும் delete பண்ணிக்கிறேன். Just let me delete this one. Okay, I don't want this, and selecting this, let me make a group. Okay, just group it. Okay, so go to the top view. Okay, and also I'm just going to place it here. Okay va, so இப்போ இது எல்லாமே நான் பண்ணியாச்சு சரியா. So இப்போ I'm going to bring a light inside this. Okay, ஒரு photometric light கொண்டு வந்து இது வழியா நீங்க போட்டீங்கன்னா எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பாருங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதை நான் ஓபன் பண்ணிடுறேன். just go to open because I want to make this one little bit bigger. Okay, so now it's good. Okay, so இப்போ I'm going to go for my create and light, free light. Okay, so இந்த இடத்துல ஒரு free light கொண்டு வரேன். I use in top view. Okay, so T for top view. So click here, so go to the left view. Okay, so bring this one inside this. Okay, and also shift select this. Okay, so instance கொடுத்துக்கிறேன். Let me go till here. Okay va, so now we go to the camera here. Okay, so there is no sun positioner here. Okay, so just a little bit of rotation. Okay, so if we rotate பண்ணிக்கிறேன், let me check what's happening here. Okay, so இப்போ let me go with F3. Okay, and also shading la இங்க போயிட்டு light. Okay, so everything is good and this one is also good. Fine, இப்போ என்னுடைய render output கொடுக்கிறேன். So கொடுத்த உடனே you see that it takes time and creates, it renders all the lines and it goes for final render. Okay, let's check what happens with the render. So இங்க பாத்தீங்கன்னா நம்ம sun positioner நம்ம delete பண்ணாலும் it gives you the light. Okay, so அது வந்து நம்ம எப்படி வந்து remove பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். And also you see light comes out here. Okay, so இதை வந்து நம்ம remove பண்ணலாம். Now I'm just going to escape it. Okay, just go to your renderer. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா exposure control ல போங்க. just go to the top, இங்க வந்து use map அப்படின்றத எடுத்துருங்க சரியா. use map எடுத்துட்டீங்கன்னா it will not emit light. Okay, so உங்களுக்கு default வந்து பாத்தீங்கன்னா sky positioner போடும்போது உங்களுடைய skyல இருந்து உங்களுக்கு light வந்து உங்களுக்கு produce பண்ணும். so அது வந்து உங்களுக்கு வேணாம்னா just click on it. Okay, சரியா. இப்போ நம்ம ஒரு output மட்டும் கொடுக்கலாம். so render output, just உங்களுடைய render click பண்ணீங்க அப்படின்னா it goes render the scene. Okay, so let's wait. Now you can see that எனக்கு வெளியில இருந்து வந்த light வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டு இதுல மட்டும் இருக்கிற லைட் மட்டும் it produces the light. Okay, பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேண்டிய லைட் இல்லை, பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் கம்மி பண்ணோம்ல, ஸோ அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். இப்போ ஜஸ்ட் escape it, go to render and also exposure control. I'm just going down here, I'm going to make it 6. Okay,
so 6000. Now you will get a good lighting here. So இங்க போய் ரெண்டு production அப்படின்னு கொடுக்குறேன். So you get a good light here. Okay, so நீங்க exposure எவ்வளவு கம்மி பண்றீங்களோ அவ்வளவு உங்களோட iris, okay, so அது வந்து open ஆயிருக்கும். So it emits light inside. Okay, so அதை நீங்க increase பண்ணீங்க அப்படின்னா it stops the lighting. Okay, so now we can see the real output of this lights. Okay, so பாத்தீங்கன்னா you get a good lighting here. Okay, and also இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருந்தாலும் it emits light in 360 degree. Okay, இதுல வந்து பாத்தீங்கன்னா you see all sides வந்து உங்களுக்கு லைட் வந்து எமிட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ அது வந்து ஏரியா பேராமீட்டர்ஸ் மூலியமா நம்ம பண்ண போறோம். சரியா? ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு எஸ்கேப் இட் ஹியர். ஸோ எஸ்கேப், ஜஸ்ட் கோ க்ளோஸ் இட். ஸோ இப்போ லைட்டை செலக்ட் பண்றேன். சரியா? ஸோ லைட்டை செலக்ட் பண்ணிட்டு கோ டு த மாடிஃபயர். மாடிஃபயர் போயிட்டு just come down into this. Okay, so just go down into this. இதுல வந்து பாத்தீங்கன்னா you find something called shape and area shadows அப்படின்னு இருக்கு. சரியா? so இப்போ அதுல வந்து point அப்படின்னு இருக்கு. சரியா? so அந்த point வந்து if I just make it as a disc or sphere. Okay, இப்போ நான் sphere அப்படின்னு கொடுக்குறேன். Okay, so you see you have some radius for this. Okay, so இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த sphere அப்படின்றது மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டர் ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் செக் வாட் ஹேப்பன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த ரெண்டர். ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம இப்போ பண்ண அந்த ஷேப் ஏரியா ஷேடோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ நவ் வி சி, வெயிட் ஃபார் அ மினிட், யூ கேன் சி த ரிசல்ட் நவ். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் சம் லைட் எமிட்டட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். சரியா? so just go skip it, and இதுலயே வந்து பாத்தீங்கன்னா you have cylindrical shape. இப்போ ஒரு டியூப் லைட் மாதிரி பண்ணனும் அப்படின்னா you can just have a cylindrical shape, rectangle shape, or else line or point. Okay, so உங்களுக்கு எப்படி லைட் வேணுமோ so அதுபடி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். then back to here you see something called light distribution. Okay, light distribution வந்து பாத்தீங்கன்னா uniform spherical, that is it emitting all the sides. Okay, so அந்த மாதிரி இல்லாம I want something different. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா it has to be in point light. ஸ்பியர்ல இருக்குல்ல, it has to be in point light. point lightல இருந்தாதான் இங்க பாத்தீங்கன்னா ஸ்பாட் லைட் அப்படின்றது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பாராமெட்ரிக் லைட்டும் அதுக்கப்புறம் வெப் லைட்டும் இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஸ்பாட் லைட் அப்படின்னு கொடுக்குறேன். யூ see that both converted into spotlight. Okay, அந்த spotlightக்கு you have certain parameters. Okay, where you can just perspective view, just go inside this, go near, just zooming out. Okay, so இதுல பாத்தீங்கன்னா you have two parameters. Okay, so hot beam and also fall off. Okay, fall off அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வரைக்கும் உங்களுக்கு you will get hot spot and also அதுக்கு மேல you get softness. so இந்த இடத்துல நான் fall off மட்டும் increase பண்ணிக்கிறேன். Okay, and hot beam இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சரியா? so now going to camera. Okay, so now I'm going for render. Okay, so நம்ம spherical distribution க்கும் spotlight distribution க்கும் என்ன difference இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். so நான் இந்த இடத்துல போயிட்டு I'm going to go for render production. Okay, so click பண்றேன். சரியா? so now wait and check what happening. now you can see the difference. என்னோட spot வந்து ரொம்ப minute-ஆ இருக்கிறதுனால it is not spreading out the light. Okay, so அதனால what I'm going to do, I'm just going to increase the spot here. Okay, so close it. spot வந்து இன்னும் கொஞ்சம் increase பண்றேன். you see what's happening with this. Okay, நான் இங்க spot increase பண்ணும்போது it changes the value of this. Okay, so இப்போ நான் இங்க increase பண்றேன். Okay, so fall off இன்னும் கொஞ்சம் கூட increase பண்ணிக்கலாம். Okay, now let's check what's happening with our result. Okay, so இங்க ரெண்டு production கொடுத்திருக்கேன். so கம்மியா hard beam வைக்கும்போது you see that you have a spot here, but அதோட fall off வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருந்தது. but இப்போ நான் இந்த hot beam வந்து நான் increase பண்ணிருக்கேன். சரியா? hot spot வந்து நான் increase பண்ணிருக்கேன். now you see it getting spreaded. Okay, spreaded over, but the result வந்து பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் இருக்கு. so இந்த இடம் லைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. ஓகேவா? இட்ஸ் வெரி சிம்பிள் டு ஒர்க் வித். ஓகே, ஸோ எந்த ஷேப்ல உங்களுக்கு லைட் எமிட் பண்ணுமோ, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல லேம்ப் மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஸோ அது எவ்வளவு தூரம் எமிட் பண்ணுமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ மஸ்ட் யூஸ் த லைட்டிங். ஓகேவா? ஸோ அது மாதிரி லைட்டிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் அ குட் ரிசல்ட். ஓகேவா? ஃபைன்.
now இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல sun positioner அப்படின்றத நான் உள்ள கொண்டு வர போறேன். so sun positioner with this lighting நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து நம்மளோட ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றது. சரியா? so I'm going to press escape. so I'm going to close this. okay, இப்போ நம்ம sun positioner நம்ம position பண்ணலாம். just go to your perspective view. okay, so இதுல போய்ட்டு I'm just going to use sun positioner. okay, so top viewல போய்ட்டு I'm just going to place it here. okay, so correct கொடுத்துட்டு just have north here and also the light here. okay, so correct it will flow the light inside the windows. okay, so நம்மளோட kitchen எங்க இருக்கு, so correct light வந்து உங்களுக்கு clear flow ஆகும். சரியா? so going into this camera. okay, now இப்போ நான் ரெண்டர் போட போறேன். just rotation லைட்டா கொடுத்துக்கிறேன். so correct இந்த லைட்டோட சேர்த்து நம்ம sun positionரையும் வச்சு நம்மளோட ரிசல்ட் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். so render production அப்படின்றத நான் press பண்றேன். let's see what happens with the sun positioner. okay, so sun positioner எவ்வளவு லைட் emit பண்ணுது and also interior lights உங்களுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? so let's wait and see what's happening. so இங்க பாத்தீங்கன்னா you see there is no lights of sun positioner because நம்ம வந்து ஏற்கனவே நம்ம map வந்து நம்ம disable பண்ணிட்டோம். so go to rendering. okay, so exposure control. okay, use this exposure. okay, so உங்களுடைய map வந்து யூஸ் பண்ணிக்கலாம். then go into this. okay, so value on the 6, everything is good. let me go for the render now. click here. okay, so render production click பண்றேன். let's wait. so இங்க பாத்தீங்கன்னா நமக்கு சன்னோட எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு and also இதோடது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. that is இந்த parameter photometric lights வந்து பாத்தீங்கன்னா you have a little bit of influence on this object. okay, so இப்போ I have to reduce the exposure and also I have to work with this light. okay, so escape press பண்றேன். just go to this photometric light and I'm going to increase the value of it. okay, so to 10,000. okay, so 10,000 luminance கொடுக்கிறேன் and going to my exposure control. okay, so exposure control போயிட்டு so here I'm going to put it as a 10,000. okay, so 10,000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். so just go for 10,000. okay, 10 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 10,000 எடுத்துக்கும். okay, so now we go for render production. so இதுல வந்து ரிசல்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்டீரியர்ல அந்த photometric ரெண்டுத்துக்குமே I increase the value to 10,000 and also என்னுடைய exposure controlல I given 10,000 here. okay, so now we see the result here. okay, so நம்மளுக்கு வெளியிலிருந்து lighting வருது and also interior light, you see a good result here. okay வா? so இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப simple and also easy to work. okay, so கரெக்டா லைட்டிங்ஸ் வந்து கரெக்டா பொசிஷன் பண்ணணும் and also clear lighting நீங்க யூஸ் பண்ணணும். okay, photometric will give you the good result. okay வா? so interiorல இருந்தாலும் சரி exteriorல நீங்க யூஸ் பண்ணும்போது you can just use sun positioner. okay, so இங்க வந்து interiorல வந்து பாத்தீங்கன்னா photometric will give you the perfect result. okay வா? so let's check with a good quality of output. okay, so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா draft qualityல கொடுத்திருக்கேன். so இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டில எப்படி ரிசல்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம். so I paused for a while, just check with the result. okay, so நான் escape கொடுக்கிறேன். okay, so escape கொடுத்துட்டு the settings மட்டும் ஒரே ஒரு வாட்டி காமிக்கிறேன். in future I'll explain you about that. okay, so இதுல போய்ட்டு render settings. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா tools render settingsல போனீங்கன்னா art renderer. so art renderer குள்ள போனீங்கன்னா you see that it's in draft quality. okay, so draft quality ல இருந்து I'm going to make it higher. okay, high கொடுத்துட்டு then go for my output. okay, so இப்போ outputக்கு நான் கொடுத்துட்டு I'm just going to pass it for a while till I get my render. okay, so passing it. இப்போ வரைக்கும் ஒரு 5 minutesல I got this render. okay, so இன்னும் வந்து பாத்தீங்கன்னா render எடுக்கிறதுக்கு it showed me around 6 hours. okay, so I close this out. ஒரு எந்த ஒரு லைட்டுக்கா இருந்தாலும் we are going to give a shadow. okay, நீங்க art render போடுறீங்க அப்படின்னா it will automatically creates its own shadow. அப்படி இல்லை அப்படின்னா just go to its parameter. okay, modifierல போயிட்டு just go to its parameter and go to shadows here on பண்ணிக்கோங்க. சரியா? okay, so இங்க retro shadow இருக்கும் and also shadow map
area shadows. Okay, advanced ray trace இருக்கும். So we'll be using ray trace shadow because we are in the render setup of ART render. Okay, so ART denotes Autodesk ray trace renderer. Okay, so அதனால நீங்க ray trace shadow கொடுத்து you work on. Okay வா? ஸோ ரொம்ப சிம்பிள். அண்ட் ஆல்சோ லைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் எப்படி லைட்டிங் வேணும் அண்ட் ஆல்சோ எக்ஸ்போஷர் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ஆல்சோ த பிரைட்னஸ் ஆஃப் த லைட், ஓகே, த கலர் ஆஃப் த லைட், ஓகே, ஸோ எப்படி கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ எங்கே பொசிஷன் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்னென்ன லைட்ஸ் இந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டாண்டர்ட் லைட்ஸ், ஓகே, நம்ம சிம்பிளாக ஓவர் ரஃபாக பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இந்த போட்டோமேட்ரிக் லைட் நம்ம டீப்பா பார்த்தோம். எப்படி வந்து ஒரு இன்டீரியருக்கு நம்ம இந்த போட்டோமேட்ரிக் லைட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு பார்த்தோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஷேடோ எப்படி கொடுக்கறது, ஏரியா பேராமீட்டர்ஸ் லைக் டிஸ்க் அண்ட் ஆல்சோ ஸ்பியர் யூஸ் பண்ணோம். அண்ட் இந்த ஸ்பாட்லைட் எப்படி வந்து கிரியேட் பண்ணோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல்சோ சன் பொசிஷனர். ஓகே, ஸோ சன் பொசிஷனர் நம்ம கிரியேட் பண்ணி எப்படி வந்து அந்த சன்ல இருந்து உங்களுக்கு இன்டீரியருக்கு லைட் கொண்டு வருது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? லைட்ஸ் வந்து நீங்க இன்னும் நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, வில் கெட் அ குட் ரிசல்ட். ஓகே, பட் ரெண்டரிங் டைம் உங்க சிஸ்டம் பொறுத்தும் அண்ட் ஆல்சோ உங்களுடைய லைட்டிங் அண்ட் ஆல்சோ டெக்ஸ்சரிங் அண்ட் ஆல்சோ த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் your products. ஓகே, ஸோ நீங்க எத்தனை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, ஏன்னா பிகாஸ் ஒரு லைட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ டெஃப்யூஸ் பவுன்ஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ ஷேடோஸ் பவுன்ஸ் ஆகும். ஓகே, டு கிவ் யூ த சாஃப்ட் ரிசல்ட் இட் டேக்ஸ் டைம். ஓகேவா? ஸோ எப்படி நீங்க இன்டீரியர்ஸோ எக்ஸ்டீரியர்ஸோ என்ன ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றீங்களோ அண்ட் ஆல்சோ என்ன லைட் யூஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க ரெண்டு டைமிங் இருக்கும். ஓகேவா? ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் ஒர்க் அண்ட் என்ஜாய் வித் யோர் லைட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் for watching. Thank you.